நமச்சிவாயம். ஜெய் வராகி. இப்போது குரு பயிற்சி சிறப்பாக நடந்து போச்சு. கடகத்துக்கு வந்துட்டார். இப்போ மெயினாக இந்த மாதம் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. என்னென்னா, சனி பகவானுக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சூரியன் வருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலும் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் சூரிய பகவான் சனி பகவான் இங்கே 2 பேரும் 4-10 அமைகிறாங்க. அப்போ 2 கேந்திரங்களில், அதுவும் உபயஸ்தானங்களில் சனி சூரியன் சேர்க்கை என்பது, உடனே நம்ம சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்தான ஒரு பிதிர்கர்மா அப்படின்வாங்க. அது பெரிய பிதிர் சாபம்னுவாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிறாங்க. சண்டை சச்சரவு வரும்னுவாங்க. சொத்து பிரித்து கேட்பான் அப்படின்வாங்க. பையன் அப்பாட்ட பாகப்பிரிவினை கேட்குறான்னுவாங்க. பிரிவுகள் வரும்னுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். சனி சூரியன் கேந்திரம் ஏறுகின்ற பொழுது நிச்சயமாக மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அல்லது 2 கேந்திரத்தில் இருப்பது அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணக்கூடியவங்க, இது சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாமு, அல்லது இந்த ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கமிஷனர் எக்ஸாம், பொதுவாக இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள், அதே போல் நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇஇ, ஐஐடி அதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மாணவ செல்வங்கள், பரீட்சை எழுதக்கூடியவர்கள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்வதற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடியவங்க, ஏன்னா பிள்ளைங்க அவர்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, அவன் அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், பையன் இன்ஜினியரிங் போகணுன்றானா, டாக்டர் ஆகணுங்கிறான், பார்க்க முடியுமா? அதே போல தான் +2 முடிச்சுட்டாங்க, என்ன குரூப் எடுக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, இல்லை வேலைக்கு அனுப்பலாமா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய வைக்கலாமா, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுத்து சாமி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா, இல்லை வேலைக்கு போகிறது இப்போ வேணான்னுது. அப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றிய கேள்வி, படிப்பு, பரீட்சை, உடல்நிலை ஆரோக்கியம், அடுத்ததாக வேலை, அடுத்ததாக தொழில் தொடங்கலாமா, அப்புறம் அவங்களுக்கான திருமணம். கட்டி கொடுத்துட்டீங்க, கட்டி கொடுத்த இடத்துல கல்யாணம் ஆகிடுத்து, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை, அதே போல் இன்னொரு காம்பினேஷன் குரு சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்கிறார்கள், ஒன்றா இருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வெள்ளியும் தங்கமும் ஒன்றா இருக்குது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி, லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி யோகம், பண யோகம், தன யோகம், புதையல் யோகம், என்ன வேணாலும் நீங்கள் அதிர்ஷ்ட யோகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஏழ்மை, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு தம்பதிக்கு 12 கோடி அடிச்சிருக்கு. இதெல்லாம் தான். அதுக்காக கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி 12 கோடி வந்துருமா என்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு 4 டிக்கெட் வாங்கணும்னு குழல, புரியுதா? அப்போ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்குது. அதுதான் கிரகம், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதை போல் இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது, ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். விருச்சக ராசி. சார், விருச்சக ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான். எனக்கு தெரிந்து நிறைய கஷ்டப்படக்கூடிய விருச்சக ராசி என்பர்கள் பிஸ்னஸில் ஒரு நல்ல நிலைக்கு ரீச் ஆகிடுவாங்க. ரொம்ப அடிமட்ட நிலைமையில் இருந்து, ஜீரோவில் இருந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்து, சாதாரண குடும்பத்தில் பிறந்து கடுமையான உழைப்பை மேற்கொண்டு ஒரு 40 வயசுக்குள்ளே ஒரு நல்ல இடத்துக்கு ரீச் பண்ணிடுவாங்கன்னா, அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைவதற்கு அவங்க போராட்டம். எப்படியோ சாமி என்னை நல்ல இடத்துக்கு கொண்டு உட்கார வச்சிட்டார் சாமி, வளர்ச்சி அடைஞ்சிட்ட, ஒரு ரீச் பண்ணிட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் என்னால் டெவலப் பண்ண முடியல, ஏகப்பட்ட நஷ்டம்,
ஏகப்பட்ட கஷ்டம், ஒரே எதிர்ப்பு, கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை எல்லாம் போட்டு விருச்சக ராசியை அமுக்குது. சொந்தக்காரங்களே போட்டியாக இருக்காங்க சாமி, உடன் பிறந்தவர்களே போட்டியாக இருக்காங்க. அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக விருச்சக ராசிக்கு எதிரிகளுடைய மறைமுகமான எதிரிகள். நான் உனக்கு செய்கிறேன், நான் உனக்கு கண்டிப்பாக செய்வேன், இப்படி யாரை சொல்கிறாங்களோ அவங்க தான் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். செய்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்கள நம்பி நீங்கள் ஆற்றுல ஒரு கால் வச்சுட்டு சேத்துல ஒரு கால் வச்சுட்டு அப்படியும் போக முடியாமல், எப்படி போனால் நல்ல தண்ணி, இப்படி போனால் நீங்கள் உழைச்சி திரும்ப ஜீரோலேருந்து வரணும். முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகின்ற விருச்சக ராசி நேயர்களே, இதுதான் தலைப்பே. விருச்சக ராசிக்கு இன்றைக்கி எப்படி இருக்காங்க, என்ன டிசிஷன் எடுக்கிறது, முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகின்ற விருச்சக ராசி நேயர்களே, ஸ்ட்ராங்காக உங்களை நம்பி நீங்கள் முடிவெடுங்க. என்னால் இது முடியும், நான் செஞ்சு காட்டுவேன், கான்ஃபிடெண்ட்டாக உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் முடிவெடுங்க. நிச்சயமாக நினச்சது நடக்கும். நல்ல நேரம் பிறந்துடுச்சு. குறிப்பாக பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே, ஆனால் கவலை வேண்டாம். பசங்க நல்லா இருப்பாங்க. பசங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம், பொண்ணுக்கு ஏதேனும் கட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு உடல்நிலை, அல்லது பசங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு சிறு வயதில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் தீர்க்க முடியாத உடல்நிலை பிரச்சனைகள், நிலையான நோய்கள், அல்லது பசங்க படிக்க மாட்டுறாங்க, பசங்க பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, விளையாட்டுத்தனமாக இருக்கான் சாமி, எப்போ பார்த்தாலும் ஃபோனு கையுமா இருக்குது, பாப்பா அடங்கவே மாட்டேங்குது, வீட்டை விட்டு வெளியில் போகுது, வெளியே பழக்க வழக்கங்கள் சரியில்லை, மதிக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, அடங்க மாட்டேங்குது சாமி, இப்போ எனக்கு வேணான்னு சொல்லுது. அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளை பற்றிய கவலைகள் இருக்குமே. ஆனால் ஒரே ஒரு பொண்ணு சாமி இப்படி ஆயிடுச்சு வாழ்க்கை, ஒரே ஒரு பையன் சாமி, பெரிய பையன் நல்லா இருக்கான், சின்ன பையன் கஷ்டப்படுறான், இப்படி பசங்களை பற்றிய வேதனைகள், கவலைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே, பிள்ளைகள் சிறப்பாக இருப்பாங்க. நல்ல நேரம் பிறந்திருக்கு. குறிப்பாக 10th படிக்கக்கூடியவங்க, +2 படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அவங்களை என்ன குரூப் சேர்க்கறது, அடுத்து அவங்க காமர்ஸ் குரூப் எடுக்கலாமா, சயின்ஸ் எடுக்கலாமா, பயோமேக்ஸ் எடுக்கலாமா, சோஷியல் எடுக்கலாமா, அவங்களுக்கு என்ன எதிர்காலத்தில் அரசியல் வருவாங்களா, அப்போ மாணவ செல்வங்களுக்கு அடுத்து என்ன படிப்பில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவ செல்வங்களை பற்றிய கவலைகள். அதே போல் அவங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் மேற்கொண்டு படிக்க வைக்கலாமா, இல்லை திருமணம் செஞ்சு கொடுத்துடலாமா, அடுத்து வேலை கிடைக்குமா, அவங்களுக்கு நம்ம என்ன முடிவெடுக்கிறது, வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்போமா, இல்லை பசங்க வெளிநாட்டில் படிக்கிறாங்க சாமி, பொண்ணு அங்கே இருக்குது, அங்கேயே தான் மாப்பிள்ளை வேணுன்றது, மாப்பிள்ளை கிடைக்குமா, மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், எப்போ மாப்பிள்ளை வருவாங்க, எப்போ மருமக வருவாங்க, மருமக எங்கே கிடைப்பாங்க, எந்த ஊரில் கிடைப்பாங்களா, வெளிநாட்டில் போய் இருப்பாங்களா, அவங்க கூட போய் தங்குவாங்களா, அவனுக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்குமா, இல்லைனா பசங்க அங்கே படிக்கிறாங்க சாமி, அங்கேயே வேலை கிடைச்சிருமா, அங்கே வரமாட்டாங்கிறாங்க, நான் இங்கேயே தான் இருப்பாங்கிறாங்க, அவனுக்கு அங்கேயே வேலை கிடைக்குமா, ஸ்கைஃபண்டு கிடைக்குது, அந்த ரினிவல் பண்ணுவாங்களா, இப்படி மாணவ செல்வங்களை பற்றி ஏகப்பட்ட கேள்விகள். அதனால தான் இந்த ஜூன் மாதம் என்பதனாலே ஜூன் 15 ஜூலை 15 இந்த சனி, சூரியன், குரு, சுக்கிரன்னு இன்ட்ரோ வீடியோவில் சொல்லி முழுக்க இது மாணவ செல்வங்களுக்கான பதிவாக இருக்கட்டும். அப்போ மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு சிறப்பான நேரம், பிள்ளைங்களுக்கான நல்ல நேரம். அங்கேயே ரினிவல் கிடைக்கும், அங்கேயே இருக்கட்டும்மா, பார்த்துக்கலாமா, அங்கே ஏதாவது எதிரிகளுடைய தொந்தரவுகள், பசங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு நாம் ஜாதகம் பார்த்து சரி பண்ணி விடுவோம். பசங்க திருமணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்குதா, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா, அதுக்கு சொல்லுங்கள், நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணி விடுவோமா, ஜாதகம் பார்த்து சரி பண்ணி விடலாம். பசங்க ஒழுங்காக படிக்கலையா, இன்ட்ரெஸ்ட் இருக்குது சாமி, ஆனால் ஸ்கோர் பண்ண முடியல அவனால், அதுக்கு சொல்லுங்கள், நம்ம அவனை ஏதாவது சரி பண்ணி விடுவோம். அப்போது விருச்சக ராசி என்பர்களே, நேரம் காலம் மாணவ செல்வம், குறிப்பாக எனதருமை எதிர்கால சந்ததிகளுக்கு, அடுத்த சந்ததிகளுக்கு கால நேரம் சிறப்பாக உள்ளது. ஜாதகத்தை கையில் எடுப்போம், வாழ்க்கையை வென்று காட்டுவோம். விருச்சக ராசி நேயர்களே.